ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வான் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் கவிதா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட்ஸுக்கு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கடலூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு படித்தவராக இருந்தாலும் ஓகே, படிக்கலனா கூட பரவாயில்லைங்க, அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண குடும்பம் தாங்க. சொந்த வீடெலாம் இல்லைங்க, வாடகை வீடு தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு நிலமும் இல்லைங்க. பேங்க்கில் தான் ஒரு 1,00,000 ரூபா வந்து சேமிப்பு வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நகை ஒரு 5 பவுன் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னையும் தன்னோட பொண்ணையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவருக்கும் சொந்த வீடாக இருந்தாலும் ஓகே, வாடகை வீடாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுக்கு அப்பா அம்மா இல்லைங்க, உடன் பிறந்தவங்கன்னு யாரும் இல்லைங்க. ஸோ இவங்களுக்கு பாட்டி மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கும் இப்போ உடனடியாக வரன் பார்த்துட்ருக்கிறதுனால எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத மணமகள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால, நேரில் வந்து கேட்டால் ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இந்த வரன் பேர் பார்த்திங்கன்னா காயத்ரி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு BA முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலையம்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க. சொந்த வீடு நிலம் கொஞ்சம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அம்மா அப்பா 2 பேருமே வந்து விவசாயம் தாங்க பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 தங்கச்சிங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு தாங்க இவங்க திருமணம் பண்ணாங்க. பட்டு கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும் அதுக்கப்புறம் டிவோர்ஸே பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய அப்பா அம்மா வந்து இவங்களுக்கு உடனடியாக மறுமணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய முதல் கணவர் வந்து வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்களுடைய பொண்ணுக்கு வந்து மறுமணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது மனைவியை முறைப்படி விவாகரத்து பண்ணவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டுக்கோங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய மொழிவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுது. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.